Hello everyone. இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி எல்லாம் வந்து ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்றது அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளத்துல என்ன கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து 3 கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் இருக்கு. ஒன்று வந்து வெட் ஸ்டீம், இன்னொன்று ட்ரை ஸ்டீம், இன்னொன்று வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், தேர்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெட் ஸ்டீம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா வாட்டரும் மிக்ஸ் அண்ட் சேச்சுரேட்டட் ஸ்டீமும் மிக்ஸ் ஆகிருக்கும். வாட்டர் இருக்கும், சேச்சுரேட்டட் வேப்பரும் இருக்கும். அண்ட் தென் ட்ரை ஸ்டீம் அப்படிங்கும்போது ஃபுல்லாக வாட்டர் வேப்பரே இருக்காது, ஒன்லி பியூர் ஸ்டீம் இருக்கும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படிங்கும்போது பியூரா வந்து ஸ்டீம் தான் இருக்கும். ட்ரை ஸ்டீமை விட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். X is equal to mg divided by mf plus mg அப்படின்னு சொல்லுவோம். That is mass of the water vapor to the mass of the water vapor plus mass of the fluid or fuel அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து இந்த ஸ்டீம் டேபிள்ல எப்படியெல்லாம் வந்து ஸ்டீம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம கிவன் கண்டிஷன் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா இல்லை டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ கிவன் கண்டிஷன்ல கிவன் ப்ராப்ளத்துல ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிற அப்சல்யூட் ப்ரெஷர் என்ன, அண்ட் தென் ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் என்தால்பி அண்ட் ஸ்பெசிபிக் என்ட்ரோபி வேல்யூஸ் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதோட அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா 0.0872. ஓகே, அண்ட் தென் வாட்டர் வேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்பெசிபிக் வால்யூம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெசிபிக் வால்யூமோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் 0.01 மீட்டர் கியூப் பர் கேஜி. அதே வந்து வேப்பரும் போது 147.16. அதே மாதிரி ஸ்பெசிபிக் என்தால்பி, ஸ்பெசிபிக் என்ட்ரோபி வேல்யூஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கால்குலேட் த ஸ்பெசிபிக் என்தால்பி அண்ட் ஸ்பெசிபிக் என்ட்ரோபி ஆஃப் 1 kg of steam at 10 degree Celsius when its dryness fraction is 0.8. ஓகே, ஸ்பெசிபிக் என்தால்பி மட்டும் கேட்கறாங்க, ஸ்பெசிபிக் என்ட்ரோபி கேட்கறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மாஸ் ஆஃப் த ஸ்டீம் கொடுத்துரு 1 kg, டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ், ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0.8. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டீம் டேபிள்ல நம்மளுக்கு கொடுக்குற கண்டிஷன் வந்து 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 10 டிகிரி செல்சியஸ்க்கு உண்டான வேல்யூஸ், அதாவது ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் என்தால்பி, ஸ்பெசிபிக் என்ட்ரோபி வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம என்தால்பிக்கு என்ன ஃபார்முலானா H is equal to m into HF plus X into HFங்கிறத ஃபார்முலா. இது m ஓட வேல்யூ 1 kg into HF ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 42 plus X ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பா வந்து என்னன்னா வெட் ஸ்டீம் தான், வெட் ஸ்டீம் சொல்லுவோம். ஸோ கரஸ்பாண்டிங்கா நம்ம H கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி S is equal to m into SF plus X into SFG. இதுலயும் வந்து SF ஓட வேல்யூ, SFG ஓட வேல்யூ இந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு 0.8 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலா ஸ்பெசிபிக் என்ட்ரோபி கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் பாத்தீங்கன்னா இன்கேஸ் கிவன் ப்ராப்ளத்துல பிரஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. பிரஷரோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரஷர் டேபிளுக்கு போயிடணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வாட் இஸ் த ஸ்பெசிபிக் என்தால்பி அண்ட் ஸ்பெசிபிக் என்ட்ரோபி ஆஃப் 1.5 kg of steam at a pressure of 0.03 bar and dryness fraction is 0.6. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரஷரோட வேல்யூ 0.03 bar கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டெம்பரேச்சர் டேபிள் போகக்கூடாது, பிரஷர் டேபிள் போயிடணும். ஸோ இதான் வந்து 0.03 bar பிரஷர். கரஸ்பாண்டிங் இருக்கிற டெம்பரேச்சர், ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் என்தால்பி, ஸ்பெசிபிக் என்ட்ரோபி வேல்யூஸ் எல்லாமே எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா H is equal to m into HF plus X into HFG. HF ஓட வேல்யூ இந்த HFG ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா டைரக்டா நம்ம H ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பெசிபிக் என்ட்ரோபி அவ்வளவுதான். இதே வந்து
இப்போ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெட் ஸ்டீமோட ஃபார்முலாஸ். கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் வந்து வெட் ஸ்டீமா ட்ரை ஸ்டீமா இருக்கும். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னா வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பிரஷரும் டெம்பரேச்சரும் கொடுத்துருப்பாங்க. பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அரௌண்ட் 0.02 பார்ல இருந்து 221 பார் வரைக்கும் இருக்கும். இந்த 221 பார் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பிரஷரா இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் எபோ 100 டிகிரி செல்சியஸ் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா சூப்பர் ஹீட்டட் டேபிள் யூஸ் பண்ணணும். அதாவது பிரஷர் வந்து அரௌண்ட் ஒரு 8 பார் 9 பார் அப்படின்னு கொடுக்குறாங்க. டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 250 டிகிரி செல்சியஸ். அப்போ ஈவன் ப்ராப்ளத்துல பிரஷரும் டெம்பரேச்சர் சேர்ந்து கொடுக்குறாங்க. அந்த டெம்பரேச்சரோட ரேஞ்ச் வந்து எபோவ் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா சூப்பர் ஹீட்டட் டேபிளுக்கு போயிடணும். அண்ட் தென் மோலியர் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை டேரக்டா நம்ம சார்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். பட் வந்து அக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துல டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பேஜ் நம்பர் 1 to 6 யூஸ் பண்ணணும். ஸ்டீமோட ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 7 to 14 கொடுக்கணும். இப்போ இன்கேஸ் ப்ரெஷரும் டெம்பரேச்சரோட வேல்யூ ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. இந்த டெம்பரேச்சரோட வேல்யூ எபோவ் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம டைரக்டா இந்த 345 சீரியல் நம்பர் 345 தான் யூஸ் பண்ணணும். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுத்துட்டு எபோவ் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் என்தால்பி அண்ட் ஸ்பெசிபிக் என்ட்ரோபி. ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் கண்டிஷன்ல டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 250 டிகிரி செல்சியஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். டெம்பரேச்சர் இப்போ 250 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சர் கொடுத்துறாங்க கிவன் கண்டிஷன்ல. நம்ம கரஸ்பாண்டிங் இருக்கிற பிரஷர், ஸ்பெசிபிக் வால்யூம் of the vapor and enthalpy of liquid, enthalpy of the vapor and mixture, vapor and liquid, enthalpy of the vapor. இது வந்து பாத்தீங்கன்னா SF அப்படிங்கிறது specific entropy of liquid, SFG specific entropy of vapor and liquid, SG அப்படிங்கிறது specific entropy of vapor. இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீம் டேபிள்ல யூஸ் பண்றது. given ப்ராப்ளத்துல டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்கன்னா, அடுத்தது பிரஷர் கொடுத்துட்டாங்கன்னா டேபிள் நம்பர் 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் நம்பர் 2 யூஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து பிரஷர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.4 பார் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் 75.89 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் என்தால்பி, ஸ்பெசிபிக் என்ட்ரோபி. ரைட் ஹேண்ட் சைட்லயும் அந்த கரஸ்பாண்டிங் பிரஷர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது வந்து டேபிள் 3, அதாவது சூப்பர் ஹீட்டட் டேபிள். இப்போ வந்து என்னன்னா ஒரு பிரஷரோட வேல்யூ கொடுக்குறாங்க, தட் இஸ் 0.3/4. given condition வந்து 0.3 bar and 300 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல கொடுத்துறாங்க 0.3/4 and 300 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது நான் கண்டிப்பா இந்த கண்டிஷன் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா தான் இருக்கும். ஏன்னா எபோவ் 100 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், 0.3/4 அப்படிங்கிறது இங்க இருக்கு. கரஸ்பாண்டிங் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 300 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த பாயிண்ட்டும் இதுவும் மீட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா திஸ் வேல்யூ. இதாவது ஸ்பெசிபிக் வால்யூம். இப்போ 0.3/4 and 300 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது சூப்பர் ஹீட் டைம் ஆகும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து 7.5 m³/kg. இதே வந்து நம்ம ஸ்பெசிபிக் என்தால்பி கண்டுபிடிக்கணும்னா நெக்ஸ்ட் டேபிளுக்கு போகணும். ஸ்பெசிபிக் என்தால்பி இப்போ நமக்கு அதே சேம் கண்டிஷன் 0.3/4 and 300 டிகிரி செல்சியஸ். இது கரஸ்பாண்டிங் இருக்கிற வேல்யூ வந்து என்னன்னா 3076.0 kJ/kg. இது வந்து ஸ்பெசிபிக் என்தால்பி வேல்யூ. இன்கேஸ் ஸ்பெசிபிக் என்ட்ரோபியா வேணும் அப்படின்னா சேம் அதே பிரஷர் நம்ம யூஸ் பண்ணோம்னா 0.3/4 300 டிகிரி செல்சியஸ். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8.703 kJ/kg. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணணும். மோலியர் சார்ட்ங்கிறது பின்னாடி இருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் ஆனா ரொம்ப அக்யூரேட்டா கிடைக்காது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.